ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குண்டான முக்கியமான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டும் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் கூட முக்கியமான அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்குண்டான திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆகஸ்ட் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் மாதத்துக்குண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் செப்டம்பர் மாதத்துக்குண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும் ஆகஸ்ட் 26 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்தில் திருப்பதி பெருமாளை ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 3 புக்கிங் பற்றின புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாதவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். நாம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டா நாளைக்கு மத்தியானம் 12 மணி போல் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்யுங்க. ஒரு 11:50 போல். ஸோ தட் 12 மணிக்கு சேவை எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறது நம்ம செலக்ட் ஆகிறதெல்லாம் பார்க்கலாம். செலக்ட் ஆனவங்களுக்கு இமெயில் SMS மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஜென்ரலாக ஒரு சேவாக்கும் எவ்வளோ பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்காங்க, நவம்பர் மாதத்தில் ஒரு சேவாக்கும் யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்கிறத பற்றின லிஸ்ட் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு கீழே போர்ட்டல்லையும் அனௌன்ஸ்மெண்ட்டு கீழே ஆப்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு 2 days டைம் கொடுப்பாங்க. 23 மத்தியானம் 12 மணியோட அந்த டைம் முடியும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்க. அடுத்த அப்டேட்லாம் 22 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும் புஷ்பயாகம் புக்கிங்கும். அண்ட் அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்குது. 23 3 புக்கிங். காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் இருக்குது. 24 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல் திருமலா திருப்பதி தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான நவம்பர் மாதத்தோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 25 எந்த புக்கிங்கும் இல்லை. 26 காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட சேவா டிக்கெட் அண்ட் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் இருக்குது காலையில் 10 மணிக்கு. 27 நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நவநீத சேவா பராக்மணி சேவாவோட புக்கிங் இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அடிஷ்னல் கோட்டா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு ஓப்பனும் பண்ணலை. ஜென்ரலாக ஓப்பன் பண்ணலைன்னா யாரும் கேன்சல் பண்ணல, அதனால் ஓப்பன் பண்ணலங்கிற அப்டேட் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை அதுவும் கொடுக்கல. பராக்மணி சேவா மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்டேட் எதுவும் வந்தால் உடனே ஷேர் பண்ணுறேன். கொடுப்பாங்களாங்கிறதும் எக்ஸாக்டாக தெரியல. பட் இப்போதைக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அடிஷ்னல் கோட்டா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு எதுவும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இதெல்லாம் தான் புக்கிங் பற்றின முக்கியமான அப்டேட். அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலாவில் இந்த வருஷத்தோட புரட்டாசி பிரம்மோற்சவம் அக்டோபர் 4 12 வரைக்கும் நடக்குது. ஒரு வருஷத்தில் டிடிடி மொத்தம் 450 ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறதா சொல்லியிருக்கிறாங்க பெருமையாக. அண்ட் இந்த பிரம்மோற்சவம் ஒரு முக்கியமான விழாங்க. இதோட அங்கூரார்ப்பணம் அக்டோபர் 3 இருக்கும். காலையில் நடக்கக்கூடிய வாகன சேவாலாம் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நைட் நடக்கக்கூடிய வாகன சேவாலாம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸப்ட் அக்டோபர் 4 டேட் வைஸ் அந்த ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேவா அப்படிங்கிறது இது தனியாக உங்களுக்கு எக்ஸல் மாதிரி ஒரு ஷீட்டில் நான் போட்டு கொடுக்குறேன். வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்னென்னைக்கு என்னென்ன வாகன சேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருமலாவில் ஆகஸ்ட் 27 கோகுலாஷ்டமி அன்னைக்கு நைட்டு 8 to 10 பங்காரு வாக்கிலில் சர்வபூபால வாகனத்தில் உக்கர ஸ்ரீனிவாச பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்வாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்மளை தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. மூலவர் பெருமாளை நீங்கள் 27 புக் பண்ணிக்கிங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்லாட்லாம் போகிறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. 28 உட்லோத்சவம் சொல்லிட்டு செய்வாங்க. கோயிலுக்கு முன்னாடி அந்த சறுக்கு மரம் மாதிரி ஹைட்டாக இருக்கும். அதில் அந்த லோக்கலில் இருக்கிற அந்த யூத்ஸ் எல்லாமே ஏறி அந்த பனைமுடி மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க, அதை பறிக்கிற அந்த விழா செய்வாங்க.
உரியடி கிடையாது. இது உட்லோச்சங்கிறது அந்த சறுக்கு மரத்தில் ஏறி அந்த பனை மூட்டையை பறிக்கிறது சாயந்தரம் 4 மணி போல் செய்வாங்க. அண்ட் அன்னைக்கு மலையப்ப சுவாமி தாயார் இன்னொரு தனி பல்லக்கில் ருக்மணி கிருஷ்ணர் அவங்க காலையில் பெத்தஜியர் மட்டில் ஸ்பெஷலாக ஏதோ பூஜை செய்வாங்க. அதுக்கப்புறமா வீதி உள்ளே இருக்கும். கர்நாடகா சொல்றி கூட அழைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பெருமாளையும் கிருஷ்ணரையும். அன்னைக்கு ஆர்ஜித சேவாவில் சஹசர தீபாலங்கார சேவாவும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் கேன்சல்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 28 கல்யாணோத்சவம் 3 சேவா நடக்கும். இது 2 மட்டும்தான் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதுவும் அன்றைக்கி கேன்சல் கிடையாது. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, பிரம்மோற்சவம் அக்டோபர் 4 12 வரைக்கும் எந்த வித டோனார் டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தாலும், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனார்ஸில் எது நம்ம புக் பண்ணியிருந்தாலும், எந்த டொனேஷனில் நம்ம பே பண்ணி அதற்குண்டான தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அக்காமடேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 4 12 வரைக்கும் கர்நாடகா சொல்றிலையும் ஆன்லைனில் இந்த நாட்களுக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணலை. வேறு என்னென்ன வழிகளில் இவங்க ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னா, நேரில் போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரலாக ப்ரைவேட் மட்ஸில் கூட அந்தந்த மட்டோட டோனாஸுக்கு தான் கொடுப்பாங்க, பப்ளிக்கு கொடுக்க மாட்டாங்க அக்காமடேஷன் பிரம்மோற்சவம் டைமில். ஸோ ஆஃப்லைனில் போய் ரூம் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று. இல்லைனா கீழ்த்திருப்பதிலே ப்ரைவேட் லாட்ஜஸில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம தரிசனத்துக்கு மட்டும் வேணால் மலைக்கு போயிட்டு வரலாம். இதுதான் ஆப்ஷன். அது இல்லாமல் பிஎஸ்சி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ப்ரைவேட் லாக்கர் கூட கொடுக்க மாட்டாங்க மட்டில் இந்த பிரம்மோற்சவம் டைமில். அதனால் டோனாஸ் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீமில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கீழே ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லைனா மலைக்கு போய் ஆஃப்லைனில் காலையில் க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கணும். தரிசனம் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அக்டோபர் 4 12 தவிர மீதி நாட்களுக்கெல்லாம் பிரம்மோற்சவத்தப்போ தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. 4 12 மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி நாட்களில் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அக்காமடேஷன் இந்த பிரம்மோற்சவம் டேஸ்க்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான முக்கியமான அப்டேட் இது. ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்க பிரம்மோற்சவத்தப்போனா இப்போ சொன்ன இந்த வாய்ப்புகள் தான். ஒன்று கீழே ப்ரைவேட் லாட்ஜில் தங்கிக்கலாம், தரிசனத்துக்கு மட்டும் மேலே போயிட்டு வரலாம். இல்லைனா காலையில் 5 மணி போல் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுப்பாங்க, அதில் க்யூவில் நின்று வாங்கிக்கலாம். இல்லைனா பிஎஸ்சியில் தான் நம்ம ஸ்டே பண்ணிக்கணும். வேறு ஏதாவது ஆப்ஷன் தெரிய வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங், செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தினமும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங்லாம் கன்ஃபார்ம்டாக எப்படி பண்ணுறது, திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், தீர்த்தங்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம்லாம் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லிக்கிற எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் போய் சேரும். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நேற்று கருட சேவை பார்த்துட்டு என்டு நரசிம்மர் கோயிலில் ஏகாந்தம் சேவைலாம் பார்த்துட்டு மாட வீதியில் மற்ற கோயிலெலாம் பார்த்துட்டு 10:15 செகண்ட் பெல் அடிப்பாங்க நெய்வேத்தியத்துக்கு. அப்போ தான் க்யூவில் ஜாயின் பண்ணேன். வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிவிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்காது. நீங்கள் அந்த டைமில் நைட்டு போகிறீங்க, ஒரு 10:15 போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 24வது கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 1/2 hour உட்கார வச்சுருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஃபுட்டு எதுவும் கொடுக்கல. கரெக்டாக 12:10 தரிசனம் பார்த்துட்டோம். சேவாக்ஸ் கொஞ்சம் தள்ளி தான் விட்டாங்க. ஆனால் பங்காரு வாக்கில் உள்ளே நுழையிறப்போ கூட்டமே இல்லை, சிங்கிள் லைனில் உள்ளே அனுப்பிச்சாங்க. அப்பாடா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் பெருமாள் காவி கலரில் வஸ்திரத்தில் ரொம்ப அழகான அலங்காரத்தில் இருந்தார். ஆனால் அந்த டைமில் ரொம்ப பூக்கள் கூட போட்டிருக்க மாட்டாங்க, அதனால் நல்லாயிருக்கும். அப்போ பார்க்குற அந்த தரிசனம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தீர்த்தம் சடாரி வாங்குற இடத்துலையும் கூட்டம் இல்லை. பிரகாரம் ஜஸ்ட்டு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அங்கேருந்து பார்த்தா பிரகாரத்தில் செம்ம க்ரௌட். அந்த க்ரௌடை மீறி வெளியில் வர்றதுக்கு மட்டுமே 1.25 மணி நேரம் நேற்றாச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சி சென்னைக்கு வந்தேன் காலையில். பட் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. வெளியில் வர்றதுக்கு மட்டுமே எங்களுக்கு 1.25 மணி நேரம். அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கூட்ட நெரிசலில் வந்ததுனால கூட்டத்தோடு கூட்டமாக போகலாம் அப்படின்னு தான் இன்னும் கொஞ்சம் கூட நேரமாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2:15 போல் ஏகாந்தம் சேவா ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்டுச்சு. நைட்டு நல்ல பனி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் நல்ல பனி மாதிரி வருது.
அதுக்கப்புறமா அதாவது தரிசனத்துக்கு உள்ளே இருக்கும்போதெல்லாம் நல்லா கோயில் உள்ளேயே சொல்கிறேன் அந்த பனி திரண்டு வர்றதெல்லாம் நல்லா நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ வெக்கையாக தான் இருக்குது. டே டைம்லலாம் நல்லா வெயிலாக தான் இருக்குது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.